புதிய மலைக்கு வந்த அகத்திய முனிவர் தன் சீடன் இடுமன் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாரு. சிவகிரி சக்தகிரின்னு 2 மலைகள் இருக்கு, அதை அப்படியே தூக்கிட்டு தெற்கு பக்கமா வான்னு சொன்னாரு. இடுமனும் ஒரு பெரிய தடியை எடுத்து அதுல 2 பக்கமும் மலைகளை கட்டி தன் தோல்ல தூக்கிட்டு வந்தான். இதுதான் உலகத்தோடைய முதல் காவடி. வழியில பழனியில மலைகளை இறக்கி வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தான். அப்புறம் கிளம்பலான்னு மலைகளை தூக்கினா 1 இன்ச்சு கூட நகரல. பார்த்தா மலை மேல் ஒரு சின்ன பையன், நம்ம முருகன் தான், நிக்கிறாரு. இடுமன் கோவப்பட்டு சண்டைக்கு போனான். அப்புறம் தான் தெரிஞ்சது வர்றது யாருன்னு. அப்போ ஒரு வரம் கேட்டாரு. முருகா, என்னை மாதிரியே யார் ஒருத்தர் தோல்ல பாரத்தை சுமந்து உன்கிட்ட வராங்களோ அவங்களுக்கு நீ அருள் புரியணும்னு. அந்த வரம் தான் இன்னைக்கு வரைக்கும் நாம காவடி எடுக்கிறதுக்கு காரணம். காவடி எடுப்பது என்பது வெறும் உடல் ரீதியான சுமை அல்ல, அது ஒரு மனப்பயிற்சி. சுமை குறையும் விந்தை. நம்முடைய பாவங்கள், கவலைகள் மற்றும் அகங்காரத்தை அந்த பாரத்தில் ஏற்றி முருகனிடம் கொண்டு போய் சேர்ப்பதே இதன் நோக்கம். இதன் சமநிலை என்ன? காவடியின் இருபுறமும் சமமான இடை இருக்க வேண்டும். இது நம்ம வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்ற பாடத்தையே கற்றுத்தருகிறது. என்னென்ன காவடிகள் எடுத்தால் என்ன பயன் என்று பார்ப்போம். பால் காவடி, மனசு சுத்தமாகும், குழந்தை வரம் கிடைக்கும். பன்னீர் காவடி, வீட்டில் செல்வம் சேரும், மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். மயில் தோகை காவடி, நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றி கிடைக்கும். சர்க்கரை காவடி, தீராத வியாதிகள் கூட குணமாகும்னு சொல்லுவாங்க. அழகு குத்துறதை பத்தி பார்க்கலாம். திருவிழாவில் பக்தர்கள் வாயிலையும் கன்னத்திலையும் வேல் மாதிரி அழகு குத்திட்டு போவதை பார்த்திருப்போம். பார்க்க கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி மௌனம் மற்றும் மன ஒருமைப்பாடு இருக்கு. வாயை திறந்து பேசாம முழு கவனத்தையும் முருகன் மேல மட்டுமே வைக்கிறதுக்காகத்தான் இப்படி பண்றாங்க. இது அந்த உடல் வலிமை தாண்டி ஒரு நிம்மதியான ஆன்மீக நிலையை அவங்களுக்கு கொடுக்கும். மௌன விரதம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அழகு குத்துறதுனால ஒரு பக்தரால பேச முடியாது. வாயை திறந்து பேசாம அந்த மௌனத்துல தன்னோட மொத்த கவனத்தையும் முருகன் கிட்ட மட்டுமே வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. மௌனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவம் நண்பர்களே.